வெல்கம் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் கைராலிட்டி அப்படின்னா ஒரு மாலிகுல் வந்து நான் சூப்பர் இம்பாசிபிளாக இருக்கணும். மிரர் இமேஜஸ் அப்படின்னா ஹேண்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரைட் ஹேண்டே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மேலே வச்சோன்னா ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்னொன்று இருக்கிறது தான் நம்ம கைராலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கைராலிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா லாக்டிக் ஆசிடில் வந்து லாக்டிக் ஆசிட் வந்து OH குரூப் வந்து ரைட் சைடில் இருக்குது, லாக்டிக் ஆசிட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கைராலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மிரர் இமேஜ் அப்படின்றது வந்து நம்ம வந்து கைராலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கைராலிட்டியோட கீ பாயிண்ட்ஸ். கைரல் சென்டர் அப்படின்னா கார்பனோட வேலன்சி 4னால 4 டிஃப்ரெண்ட் பாண்டை வந்து அது க்ரியேட் பண்ணும். டிஃப்ரெண்ட்டு இல்லைனா சேம் பாண்டு கூட க்ரியேட் பண்ணும். 4 டிஃப்ரெண்ட் குரூப்போடு அது அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்னா OH குரூப்பு, ஹைட்ராக்சி குரூப்பு, கீட்டோ குரூப்பு, இது மாதிரி 4 டிஃப்ரெண்ட் குரூப்போட கார்பன் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது பேர் நம்ம கைரல் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதை அசிமெட்ரிக் கார்பன் சொல்கிறோம். அசிமெட்ரிக்னா ஒரு ஆப்ஜெக்டை ரெண்டாக கட் பண்ணோன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று இருக்கும். சேமாக இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக், ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம கைரல் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் கீ பாயிண்ட் என்னென்னா நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜஸ். அதாவது கைராலிட்டிக்கு உரிய டெஃபனிஷன் தான் இது வந்து 2 இமேஜ் ப்ளஸ்ஸு மைனஸு 2 இமேஜ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எனர்ஜியோமர் சொல்கிறோம். அதாவது 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் மிரர் இமேஜ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எனர்ஜியோமர்னு சொல்கிறோம். ஒன்று பாசிட்டிவ், அனதர் வந்து நெகட்டிவ் ஆஃப் பிளேன் போலரைஸ். தேர்ட் கீ பாயிண்ட் என்னென்னா நோ இன்டர்னல் சிமெட்ரி. அதாவது கைரல் மாலிகுல்ன்றது வந்து சிமெட்ரியில் இருக்காது அப்படின்னு அர்த்தம். சிமெட்ரி இருந்துச்சுன்னா கைரல் இருக்காது, கைரல் இருக்கும். கைரல் மாலிகுல் மஸ்ட் நாட் ஹாவ் எனி பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. இது ஃபுல்லாக சிமெட்ரியோட ஆப்ரேஷன்ஸு. சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது, இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி வந்து இது 3 வந்து இருக்காது. ஃபோர்த்து கீ பாயிண்ட் என்னென்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது கைரல் மாலிகுல் வந்து ஆப்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து லாக்டிக் ஆசிட் வச்சுக்கோம். OH குரூப் வந்து பாசிட்டிவ் சைடு ரைட் சைடு, நெகட்டிவ் சைடு லெஃப்ட் சைடு இருக்கும். இது நம்ம பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம டெக்ஸ்டோ ரொட்டேட்டரின்னு சொல்கிறோம், நெகட்டிவ் சைடு வந்து லீவோ ரொட்டேட்டரி சொல்கிறோம். ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் ரொட்டேஷன் இருக்கனால இது ஆப்டிக்கல்